எழுதின புஸ்தகம் ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு வசனங்களை நாம் வாசிப்போம். ஏசாயா 53 மைக்கில் வாசிங்க. ஒரு ஆயத்தத்தோட தயவு செய்து இனிமேல் உட்காருங்க. ஏசாயா 53 எங்கள் மூலியமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்தில் இருந்து துளிர்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய நுகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போவோம். கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த நம்முடைய நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ நேற்றும் இன்று என்றும் மாறாதவர். ஆகையால் நம்முடைய வார்த்தையும் மாறாது இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். நல்ல ஒரு பிரசனத்தையும் நல்ல ஒரு சுகத்தையும் நல்ல ஒரு ஆவியிலே விடுதலையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். முதல் வசனத்தை நாம் வாசிப்போம். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவர். கவனித்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு முன்பாக ரெண்டு கூட்டம் இருக்கு. கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தொங்கினார். ஒரு கூட்டம் அவரை அசட்டை பண்ணினது, ஒரு கூட்டம் அவரை அங்கீகரித்து கொண்டது. அல்லேலூயா. ஒரு கூட்டம் அவர் அழகு இல்லை என்று சொன்னது, ஒரு கூட்டம் அவர் பூரண அழகுள்ளவரை என்று பாடிக்கொண்டிருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் துக்கம் நிறைந்து பாடு அனுபவித்திருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை என்ன செஞ்சோம்? அவரை மறைத்து கொண்டோமா? அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த அல்லேலூயா கேட்டு வாங்குறது, இந்த அல்லேலூயானா தயவு செய்து என்ன செஞ்சிருங்க. அப்போ தேவன் என்ன சொல்றார் அப்படி என்றால், கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் பாவத்திற்காகவும் என்னுடைய பாவத்திற்காகவும் இந்த உலகத்திலுடைய எல்லாருடைய பாவத்திற்காகவும் அவர் கல்வாரி சிலுவையிலே அவருடைய ஜீவனை அவர் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது, அவர் அசட்டை பண்ணப்பட்டாராமா, அவர் மனுஷரால் என்ன செய்யப்பட்டாராமா? புறக்கணிக்கப்பட்டாராமா. துக்கம் நிறைந்தவரோ, அவர் துக்கம் நிறைந்தவராய் இருந்தாராமா. பாடு அனுபவித்தாராமா. அவரை விட்டு நம்முடைய நுகங்களை, கவனிங்க, நம்முடைய முகங்களை நாம் என்ன செஞ்சோமா? மறைத்து கொண்டோம், திருப்பி கொண்டோமா. அவர் அசட்டை பண்ணப்பட்டாராமா. அவரை எண்ணாமற் போனோம். அவரை என்ன செஞ்சிட்டோம்? எண்ணாமற் போனோம். கவனித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் முதலாக தன்னுடைய
மாம்ச சரீரத்திலே உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவன் என்ன செஞ்சார்? இந்த பூமிக்கு அவர் என்ன செஞ்சார்? இறங்கி வந்தார். காணக்கூடாத தேவன் காணக்கூடிய ஒரு சரீரத்திலே இந்த பூமிக்கு அவர் என்ன செஞ்சாராம்? இறங்கி வந்தார். அல்லேலூயா. அவர் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே அவர் தன்னை முதலாவது என்ன செஞ்சாராமா? வெளிப்படுத்தினார். நேராக நான் செய்திக்கு போயிடுறேன், எனக்கு 10-15 நிமிஷம் முடிச்சிடலாம். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நேராக அவர் தன்னை என்ன செஞ்சாராமா? வெளிப்படுத்தினார். ஆனால் இஸ்ரவேல் ஜனமோ அவர் என்ன செஞ்சது? புறக்கணித்தது. அவர் என்ன செஞ்சுதான்? புறக்கணித்தது. ஏனென்றால் ஒவ்வொரு காலகட்டத்திலுமே மனுஷனுடைய நினைவுகள் வேறையா இருக்கு, தேவனுடைய நினைவுகள் வேறையா இருக்குது. மனுஷன் எது பிரமித்து பேசி கொண்டிருக்கிறானோ தேவன் அதை மிகவும் எளிமையா பார்க்கிறாரு. தேவன் எதை எளிமையா பார்க்கிறாரோ அதை மனுஷன் பிரமித்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? பார்த்து கொண்டு இருக்கிறான். இதுதான் மனுஷனுக்கும் தேவனுக்கும் உள்ள வித்தியாசம். மனுஷன் பிரச்சனையை பார்த்து பிரமிப்பான், ஆனால் தேவன் அது எளிமையா என்ன செய்வாரு? பார்க்க நம்மளுக்கு அனுகிரகம் செய்வார். அல்லேலூயா. நடுக்கல்ல பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் போது மனுஷனுடைய நினைவுகள், ஐயோ நம்ம என்ன செய்ய போறோம்? சாக போறோம், இதுக்கு மேல ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனால் தேவன் சாதாரணமா காற்றையும் கடலையும் என்ன செஞ்சிட்டாராமா? அமைதிப்படுத்தி போயிட்டார். அல்லேலூயா. அப்ப மனுஷனுடைய நினைவுகள் வேற, தேவனுடைய நினைவுகள் வேற. மனுஷன் என்னைக்குமே மாம்சத்துக்குரிய சிந்திக்கிறான், தேவன் என்னைக்குமே இயற்கைக்கு அப்பாற்பட்டதை அவர் சிந்திக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் எல்லா துக்க வீட்டுக்கு போகும்போது எல்லாரும் இவங்க மரித்து போயிட்டே நினைக்கும் பொழுது தேவன் சொல்றாரு, இவர் மரிக்கல, இவர் உறங்கி கொண்டிருக்கிறான். உங்களுக்கு சொல்றது புரியும் நினைக்கிறேன். அப்ப மனுஷனுடைய நினைவு வேற, தேவனுடைய நினைவு வேற. அப்ப தேவன் மனுஷன் பாவம் செய்து தேவ சமூகத்தை விட்டு விலகின போது அவன் தன்னுடைய சொந்த எண்ணத்துல, சொந்த முயற்சியில அவன் என்ன செய்றான்? தன் பாவத்தை சரி செய்து கொள்ள அவன் ஒரு முயற்சி எடுக்கிறான். அதை தான் நீங்கள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் பார்ப்பீர்கள். அவங்கள் பாவம் செய்து தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்தபோது அவர்கள் தங்களுக்கு என்ன கச்சை உண்டு போயிட்டாங்களாமா? அத்தியலையினால் தங்களுக்கென்று தங்கள் நிர்வாணத்தை மறைக்க ஒரு ஆடையை என்ன செய்தார்கள்? அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள். இது மனுஷனுடைய முயற்சி. முதலாவது புரிந்து கொள்ளுங்க, எல்லா மனுஷனும் பாவம் செய்து தேவ மகிமையை விட்டு நம்ம தூரமா நின்று கொண்டோம் அல்லது விலகி போயிட்டோம். இப்ப அவன் தன்னை சரி செய்து கொள்ள, அவன் தன்னை ஒழுங்குபடுத்தி கொள்ள அவன் தானாகவே என்ன செய்யறான்? ஒரு காரியத்தை செய்கிறான். அது மனுஷனுடைய நினைவு, மனுஷனுடைய எண்ணம். அவன் என்ன செய்யறான்? ஆதாம் ஏவாள் அத்தி இலையினால் எடுத்து என்ன செய்யறான்? ஒரு இலையை, ஒரு கச்சையை உண்டு பண்ணி தங்கள் நிர்வாண பகுதிகளை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மறைத்து கொண்டு தங்கள் நிர்வாணம் மறைந்து விட்டது என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய வேலையை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தோட்டத்திலே தேவன் வந்தார். தோட்டத்தின் நடுவில் தேவன் நின்றார். ஆதாமே என்று கூப்பிட்டார். ஆதாம் தான் நிர்வாணி என்று அறிந்து போய் எங்கே தேவனுடைய சத்தத்துக்கு அவன் விலகி தன்னை என்ன செய்தான்? உழைத்துக்கும். யோசித்து பாருங்க, தேவனால் படைக்கப்பட்ட மனுஷன், தேவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்ட மனுஷன், மொத்தத்தையும் ஆள பிறந்த மனுஷன், மிருகங்களை ஆள பிறந்திருக்கான், நட்சத்திரங்களை எப்படி சொல்ல போனால் ஆதாமை தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே தேவன் இந்த பூமியிலே வைத்தார். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே தேவன் இந்த பூமியிலே வைத்தார். தூதனை காட்டிலும் கர்த்தர் உங்களை மேன்மையுள்ளவனாக வைத்திருக்கிறார். வேதம் அப்படிதான் நம்மளுக்கு சொல்லுது. அப்ப அப்படி என்றால் தேவனுக்கு அடுத்த ஸ்தானம். பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தை தேவன் யோசேப்புக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்தை கர்த்தர் மனிதனுக்கு கொடுத்தார். தேவனுக்கு அடுத்த ஸ்தானம் ஆளுகை செய்யக்கூடியது. எல்லாம் ஆதாமுடைய ஆளுகைக்கு உட்பட்டதா இருந்தது. அவன் தேவன் மகிமையில் இருந்தபோது, தேவ பிரசன்னத்தில் இருந்தபோது சகலமும் அவன் ஆளுகைக்கு உட்பட்டதா இருந்தது. அவன் ஒரு மிருகத்தை பார்த்து போ என்றால் போகும், இன்னொரு மிருகத்தை பார்த்து வா என்றால் வரும். அதை ஆதாம் என்ன சொல்றாரோ அது அந்த மிருகங்கள் கேட்கும்.
அந்த மிருகங்களுக்கு கெட்ட உணர்வு கிடையாது. என்ன உணர்வு கிடையாது? கெட்ட உணர்வு கிடையாது. சிங்கமும் ஆடும் நண்பராக இருந்தார்கள். சிங்கமும் ஆடும் நண்பர்களாக இருந்தார்கள். ஏனென்றால் தேவன் முழுவதும் மகிமையினால் நிறைத்து எல்லாத்தையும் அலங்கரித்து எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திட்டு சூப்பராக பண்ணிட்டு இப்போ ஆதாம் கையில் அந்த அதிகாரத்தை கொடுக்குறார். ஆதாமே, நீ மொத்த பூமி என்ன செஞ்சுக்கோ, பலுகி பெருகி நீ இந்த பூமி என்ன செஞ்சுக்கோ, ஆண்டுகள். இப்போ ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். பிசாசு என்ன செய்தான்? தேவனுடைய ஸ்தானத்தை எடுக்க முயற்சித்தான். ஆனால் அவனால் தேவனுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள முடியவில்லை. ஆனால் தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே உங்களை அவர் நிறுத்தினார். ஆதாமை நிறுத்தினார், மனுஷனை நிறுத்தினார். ஆனால் ஏவாளை வஞ்சித்து சாத்தான் அந்த ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டார். உங்களுக்கு சொல்றது புரியுதுங்களா? இந்த பூமியும் பூமியிலுடைய எல்லாத்தையும் ஆளக்கூடிய ஸ்தானத்தை கர்த்தர் யாருக்கு கொடுத்தார்? மனுஷனுக்கு கொடுத்தார். ஆனால் மனுஷனிடத்திலிருந்து சாத்தான் அதை எடுத்துக்கொண்டான். உலகத்தின் அதிபதியாக கர்த்தர் யாரை வைத்தார்? மனுஷனை வைத்தார். ஆனால் அவன் பாவம் செய்து தேவனை விட்டுட்ட போது இப்போ மனுஷன் டம்மி ஆயிட்டான். சாத்தான் எழும்பி மொத்தத்தையும் ஆளுகை செய்ய ஆரம்பித்து விட்டான். அப்போ மொத்தமும் பாவமும் மாறிடுச்சு. மொத்தமும் என்னவா மாறிடுச்சு? தேவன் நம்மளை படைத்த மகத்தான நோக்கம் என்னவென்றால் அவரால் படைத்த எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும்படி. இப்போ நம்ம எதை இழந்துட்டோம்? ஆளுகை இழந்துட்டோம். நீங்கள் சூரியனை பார்த்து அங்கே நில்லு அப்படின்னா சூரியன் நிற்கணும். அதை இழந்து போயிட்டீங்க. சிங்கத்தை பார்த்து இங்கே வந்து உக்காரு என்றால் அது உக்காரணும். அதை நீங்கள் இழந்து போய்விட்டீர்கள். தேவனிடத்திலிருந்து வந்த எல்லா தேவனுடைய மகத்தான குணங்களையும் நாம் இழந்து விட்டோம். எப்போ? பாவம் உள்ள வந்த போது. அந்த என்ன பாவம் நம்மளுக்கு தெரியும். ஏனென்றால் மனுஷனுடைய படைப்பு மிகவும் மேன்மையானது. என்ன பாரு, மனுஷனுடைய படைப்பு மிகவும், வசனத்தை பார்க்குறப்ப வசனத்தை பாருங்க, ஊழியக்காரன் பேசுறப்ப ஊழியக்காரன் என்ன செய்யுங்க பாருங்க. அப்போ உன்னையும் என்னையும் தேவன் படைத்தது ஒரு மகத்தான பெரிய நோக்கம் இருக்கு. மகத்தான. இப்போ பிசாசு உள்ள வரான், எல்லாத்தையும் அவன் தாறுமாறாக்குறான். உன்னுடைய ஸ்தானத்தை அவன் திருடி கொண்டான். அவன் என்ன செஞ்சிட்டான்? திருடி கொண்டான். இப்போ வசனத்தை அப்படியே ரோமர்லாம் உள்ள போய் படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு காரியமே நடந்திருக்கும். பிசாசு உங்களை ஏமாற்றி உங்களை வஞ்சித்து மனுஷன குலத்தை வஞ்சித்து அவன் உன்னிடத்திலிருந்து உன்னை எடுத்துட்டு அவனுடைய உனக்குள்ள வச்சுட்டு போயிட்டான். இப்போ உனக்குள்ள எடுத்தது அந்த மகிமையை திரும்பவும் அவர் உனக்கு கொடுக்கும்படிதான் சிலுவைக்கு போனார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவை குறித்த உபதேசம் வைத்தியகாரத்தனமா சில பேர் சிலுவை குறித்த உபதேசம் சில பேருக்கு தூக்கத்தை கூட என்ன செய்யுது? சிலுவை குறித்த உபதேசம் துக்கத்தை மாற்றும். அல்லேலூயா. அதை கேட்க வேண்டிய விதத்தில் நீங்கள் கேட்டீங்கன்னா அதில் இருக்கிற மேன்மை உங்களுக்கு புரியும். நீங்கள் மாம்சத்தில் கேட்டிங்கன்னா அப்படியே சொங்கி தான் விழுவீங்க, ஒரு மாதிரி தான் பண்ணுவீங்க. அல்லேலூயா. நீங்கள் அங்கே அந்த அன்போடு அந்த இதோட அந்த காரியத்தை காட்சிப்படுத்தி நீங்கள் பார்க்கும் பொழுது தேவன் உங்களுக்காக என்ன செய்தார்? இவன் மனுஷன் தேவனுடைய மகிமையும் தேவ பிரசன்னத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு டம்மியாக வந்து நிற்கிறான். யோசிச்சு பாருங்க. மிகப்பெரிய ராஜா, எல்லாத்துக்கும் அவன் கீழ்ப்படிது. ஆனால் திடீர்னு ஒரு ராத்திரியிலே அவன் அடிமையின் ரூபம் எடுத்து அடிமையா வந்து அப்படி ஒரு டம்மி பீஸாருன்னா எப்படி இருக்கும்? கர்த்தர் அவனை விரட்டி விட்டார். தோட்டத்தை விட்டு வெளியே போ. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படியே வெளியே நிற்கிறான். தேவன் அவனுக்கு எல்லாத்தையும் படைத்து எல்லா ஆளுகையும் கொடுத்து அவனுடைய ஸ்தானத்தையும் இந்த பூமியில் தேவன் அவனுக்கு கொடுத்து மேன்மையான ஒரு நோக்கத்தை கொடுத்து அவனை ஆசீர்வதித்து நீ பருகி பெருகு, எதை குறித்தும் கவலைப்படாத, உன் ஆயுஷ்கள் நீடித்திருக்குது, மரணம் கிடையாது உனக்கு, நீ சந்தோஷமாயிரு, நீ எல்லாத்தையும் ஆளுகை செய்யு, இதான் உன் வேலை.
அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவனை நம்பி கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ பிசாசு உள்ள வரான். எல்லாத்தையும் வந்து தேவன் எதெல்லாம் கொண்டு வச்சாரோ நாசுக்காக பேசி வஞ்சித்து அவர்கள் இருக்கிற அபிஷேகத்தை எல்லாம், வல்லமை எல்லாம், கிருபையெல்லாம், மகிமையெல்லாம் இப்போ அவன் எடுத்துக்கிட்டான். உன்னுடைய ஸ்தானத்தை யார் எடுத்துக்கிட்டா? யார் எடுத்துக்கிட்டா? பிசாசு எடுத்துக்கிட்டான். ரைட். இப்போ தேவன் எதையெல்லாம் ஒன்றிருந்து அவன் எடுத்தானோ திரும்பவும் அதையெல்லாம் உனக்கு கொடுக்கணும் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு தேவன் நிறைய பேர்த்த அனுப்புனாரு, நிறைய காரியங்கள் போணுச்சு, வந்துச்சு, எல்லாம் ஆயிடுச்சு. இப்போ முழுவதும் தேவன் தன்னை அவர் என்ன செய்றார்? ஒரு சீன்ல வெளிப்படுத்துறார். அல்லேலூயா. ஒரு சீன்ல அவர் தன்னை முழுவதும் என்ன செய்றாரு? வெளிப்படுத்துறார். ஒரு 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 நேரம் வருகிறது, தீர்க்கதரிசியின் மூலியமாக பங்கு பங்காக வகை வகையாக வெளிப்பட்ட தேவன் இப்பொழுது அந்த மாம்ச சரீரத்திலே அவர் தன்னை முழுவதும் ஊற்றி அவர் தன்னை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. இப்ப சிலுவை ஒரு மிகப்பெரிய போர். அந்த போர்ல தேவன் உனக்காக யுத்தம் பண்ணினார். அல்லேலூயா. நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக என்ன செய்றேன்? யுத்தம் பண்றேங்கிற மாதிரி அவர் உங்களுக்காக அந்த சிலுவை என்கிற போர்ல நீ நீ போய் அடிபட்டு உதப்பட்டு அந்த இடத்துல உன் மகிமை நீ எடுத்துக்கொண்ட நேரத்தில் தேவன் இந்த பூமியில மாம்சரூபம் எடுத்து உனக்காக இறங்கி வந்து சிலுவையில் அவர் ஒரு யுத்தம் பண்றாரு. அந்த சிலுவையில் பிசாசுக்கும் தேவனுக்கும் ஒரு யுத்தம் உண்டாகுகிறது. அங்கே தேவன் பிசாசனுடைய தலையை நசுக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ தேவன் என்ன செய்கிறார்? அங்கே பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமத்திலே வெளிப்படையாக கொடுத்த ஒரு மாம்சத்திலே கொடுத்த வல்லமையை கர்த்தர் இங்கே எல்லாம் ஸ்பிரிச்சுவலா மாத்துறாரு. சிலுவைக்கு அப்புறம் என்ன நடக்குது என்றால், ஆதியாகமத்தில் என்ன நடந்ததோ அதுவே தான் இங்கேயும் நடக்குது. ஆனால் ஆதியாகமத்தில் உனக்கு சரீரத்திலே அது கொடுத்திருந்தார், ஆனால் இங்கே ஆவியில் எல்லாத்தையும் கொடுத்துட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவை என்பது ஒரு மகத்தான ஒரு விஷயம். சிலுவை என்பது ஒரு மகத்தான ஒரு விஷயம். ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 48 அதிகாரம். ஆதியாகமம் 48. தேவன் நம்மளை எந்த அளவாய் நேசிக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரியத்தை வச்சு நம்ம சிலுவைக்கு போய் முடிச்சிருவோம். 13 வசனத்திலிருந்து வாசிப்போம். இப்போ கவனிச்சிங்களா? எப்ராயிமை எதில் பிடிச்சிருக்காரு? இப்போ இஸ்ரவேல் அங்கே நின்றுட்டு இருக்கிறாரு. இஸ்ரவேல் என்றால் யாக்கோபு. யாக்கோபு இப்போ 2 பிள்ளைகள் என்ன செய்கிறாரு? ஆசீர்வதி. இயேசுவின் 2 பிள்ளைகள் எப்ராயிம், இன்னொருத்தர் யாரு? மனாசே. இந்த 2 பிள்ளைகளையும் இஸ்ரவேல், அதாவது யாக்கோபு என்பவர் யோசேப்பினுடைய அப்பா, ஆசீர்வதிக்கு மட்டும் 2 பேர்த்தையும் என்ன செய்கிறாரு? கூப்பிட்றாரு. இப்போ யோசேப்பு 2 பிள்ளைகளையும் தன்னுடைய கையில் பிடிச்சிட்டு வராரு. எப்ராயிம் எங்கே கொண்டு வராரு? எப்ராயிமை வலது கையிலையும் இஸ்ரவேலை, அதாவது கவனமாக வாசிக்கணும். இஸ்ரவேல் ஆப்போசிட்டில் நிற்கிறாரு. இப்போ யோசேப்பு வலது கையில் யார் இருக்கா? அப்படி என்றால் இஸ்ரவேலுக்கு ஆப்போசிட்டில் யார்? என்ன கை அவருக்கு? அவர் பொறுத்த வரைக்கும் எதுங்க? இடது கை. அப்படித்தானா? இப்போ வலது கைக்கு நேரம் யார் இருக்கா? மனாசே. இடது கைக்கு நேரம் யார் இருக்கா? எப்ராயிம் நிற்கிறார். இப்போ 2 பேர்த்தையும் ஆண்டவர் அங்கே என்ன செய்ய வேண்டும்? இஸ்ரவேல் ஆசீர்வதிக்க வேண்டும். அப்பொழுது இஸ்ரவேல் மனம் அறிய. எப்படி? அப்படி என்றால் என்ன? மனப்பூர்வமாக அவன் அறிந்து சுய நினைவோடு, கவனிக்கிறீங்களா? தன் வலதுகரத்தை நீட்டி இளையவனாகிய, கவனிக்கிறீங்களா? யார் மேல? எப்ராயிம் மேலையும்
மனாசே, ஆனால் வலது கை இப்ப யாருக்கு போகணும்? மனாசேக்கு போகணும். ஆனாலும் அவன் சுயநினைவோடு வலது கையை தூக்கி எப்ராஹிம் மேலையும், மனாசே மூத்தவனாய் இருந்தும் தன் இடது கையை மனாசேயுடைய தலையின் மேல் வைத்தார். அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும் எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்களின் பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவது. பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருக கடவர்கள். ஸ்தோத்திரம். தகப்பன் தன் வலது கையை, கவனிக்கிறீங்களா? இப்போ யோசேப்பு சொல்றார், தகப்பன் தன் வலது கையை, கவனிக்கிறீங்களா? ஆனா யார் மேல வைக்கணும்? மனாசே மேல வைக்கணும். இப்போ யோசேப்பு சொல்றாரு, தகப்பனே கண்டு எப்ராஹிமை ஆசீர்வதிப்பது யாருக்கு பிரியம் இல்ல? யோசேப்பை யாருக்கு? யோசேப்புக்கு பிரியம் இல்ல. எப்ராஹிம் தலையின் மேல வைக்கும்படி எடுத்து, என் தகப்பனே அப்படி அல்ல. யார் மூத்தவன்? மனாசே தான் மூத்தவன். மனாசேனுடைய தலையின் மேல நீங்க என்ன செய்யுங்க? உங்க வலது கையை வைக்க வேண்டும் என்றால் அவன் தகப்பனோ இல்ல. தகப்பன் இப்ப ஆசீர்வதிக்கிற இஸ்ரவேல் தடுத்து, யோசேப்பே அது எனக்கு தெரியும் மகனே, எனக்கு தெரியும். போதுங்க. ஹல்லேலூயா. இப்போ யோசேப்புக்கு பிரியம் இல்லை. ஆனால் இங்க மனாசேய தேவன் வலதுகையை ஆசீர்வதிக்காமல் தேவன் யார் ஆசீர்வதிச்சிட்டாரு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப கல்வாரி சிலுவையில என்ன நடக்குது என்றால், கர்த்தர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதற்கு பதிலாக புறஜாதியை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப கவனிங்க, இங்க யோசேப்பு வலதுகை யாருக்கு போகுது? எப்ராஹிம் மேல போகுது. இடது கை இப்ப யார் மேல போகுது? மனாசே மேல போகுது. கல்வாரி சிலுவையிலே அதுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே புறஜாதிக்கு கொடுக்க வேண்டிய ரட்சிப்பை கர்த்தர் மாற்றி புறஜாதியாக திருப்பி போடாத அப்பமாகிய எப்ராஹிமாகிய உனக்கு அவர் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் வேதத்தின்படி அங்கே எழுதப்பட்ட பிரகாரமாக எல்லா காரியங்களும், அனைத்து ஆசீர்வாதங்களும் யாருக்கு போகணும்? மனாசேக்கு போகணும். ஆனால் அவன் அறிந்து சுயநினைவோடு அவன் தன் வலது கரத்தை இடது பக்கமாகவும் இடது கையை வலது பக்கமாக திரிந்து கல்வாரி சிலுவையிலே தேவன் மனாசேக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை, அந்த மனவாட்டிங்கிற ஸ்தானத்தை கர்த்தர் எப்ராஹிம் ஆகிய உனக்கு அவர் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் கை மாற்றி வைக்கும் போது என்ன நடந்துச்சு? மனாசேக்கு கிடைக்க வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் யாருக்கு கிடைக்கும்? உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க யோசேப்பு என்ன செய்தான்? அது அவனுக்கு பிரியமில்லாத இருந்தது, ஆனால் அது தேவனுடைய சித்தமாய் இருந்தது. அல்லேலூயா. தேவன் இந்த பூமிக்கு இறங்கி வந்தபோது இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை அசட்டை பண்ணி, அவரை நிராகரித்து, அவரை வேண்டா வெறுப்பாக, அவரை கல்லடித்து, அவரை அவமானப்படுத்தி சிலுவையிலே கொண்டு போய் அறையும் பொழுது அந்த சிலுவையிலே தேவன் தீர்மானம் பண்ணினார், மனாசேக்கு பதில கர்த்தர் எப்ராஹிமை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. புறஜாதி மனவாட்டி அதை என்னவாக எடுத்துக்கொண்டது? ஓ, அவர் எனக்காகவே சிலுவைக்கு போனார் என்று சொல்லி அவள் அதை ஆசீர்வாதமாக மாற்றிக்கொண்டாள். அல்லேலூயா. ஆனால் மனாசே இஸ்ரவேல் ஜனம் என்ன செஞ்சது? அவர் பாவம் பண்ணி அங்கே போயிட்டார்னு சொன்னது. ஆனால் புறஜாதியாக எப்ராஹிம் என்ன செஞ்சது? என்னுடைய பாவத்திற்காக அவர் அங்கே போய்விட்டார் என்று சொன்னது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையிலே தேவன் இஸ்ரவேலுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா ஸ்தானத்தையும் அங்கே தேவன் மாற்றினார்.
அல்லேலூயா. இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இது எப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்களோ, இந்த விசுவாசம் எப்போ உங்களுக்குள்ள வருகிறதோ, அப்போ தேவன் உன்னை ஆசீர்வதிக்க தொடங்குவார். அல்லேலூயா. தேவன் யாருக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார்? தம்முடைய ஜனத்திற்காக. தம்முடைய ஜனம் யாரு? அவருடைய சொந்த ஜனம் யாரு? சொல்லுங்க சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள். வசனம் உங்களுக்கு புரியுதா? அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கும்படி இறங்கி வந்தார். அந்த இடத்துல தம்முடைய ஜனங்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனால் அவர் அப்படியே போக போக இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை என்ன செஞ்சார்களாமா? ஒரு வசனத்தை வாசிங்க. யோவான் 12:37-38. யோவான் சீக்கிரம். 12ஆம் அதிகாரம் 37-38. கவனிங்க. அவர் இத்தனை அற்புதங்களையும் அவர்களுக்கு முன்பாக, யாருக்கு முன்பாக? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. கர்த்தாவே, ஹல்லேலூயா, எங்கள் மூலம் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர், இவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை, ஆனால் நாமோ அவரை விசுவாசித்தோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது மனுஷனுக்கு புரியல, ஆனால் தேவன் அதை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இங்க எப்பா எல்லாத்தையும் ஆவியில மாத்தினார்னா இங்க புரிந்து கொள்ளணும். ஏனென்றால் கர்த்தர் இப்ப புறஜாதியை உள்ள கொண்டு வராரு, நம்மளை கொண்டு வராரு. ரோமர்ல சொல்லப்படுது நாம் வெட்டப்பட்ட கிளைகளாமா. ஹல்லேலூயா. நம்மளை கொண்டு வந்த இஸ்ரவேல் என்கிற மரத்திலே நம்மளை கொண்டு வந்து வேற ஒரு கிளையிலேருந்து வெட்டிட்டு வந்து இங்கே அவர் என்ன செய்கிறாராமா? ஒட்ட வச்சிட்டாராமா. அல்லேலூயா. இப்போ ஒட்ட வச்சது நிமித்தம் வேர்ல யெகோவா தேவனிடத்தில் என்னென்னலாம் இருக்கிறதோ அதெல்லாம் அப்படியே வந்து இப்போ ஒட்டப்பட்ட கிளையாக இருக்கிற நமக்கும் அது கிடைக்கப்பட்டது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ கல்வாரி சிலுவையில் தேவன் என்ன செய்தார்னா, அங்கே கிடைக்க வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு கொடுத்தார். அல்லேலூயா அல்லேலூயா. எப்ராயிம் புறஜாதிக்கு அடையாளமாக இருக்கிறான், மனாசே அவருடைய சொந்த ஜனத்துக்கு அடையாளமாக இருக்கிறான். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் மாற்றி. அல்லேலூயா. கல்வாரி சிலுவையிலே தேவன் எல்லாவற்றையும் மாற்றினார். அங்கே அது அவங்களுக்கு புரியல. ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:17-18. கரெக்டாக வாசிங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 17-18. ஞானஸ்தானமா? ஞானத்தை கொடுக்க முடியா? வாசிங்க. கரெக்ட். சுவிசேஷ பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல். அல்லேலூயா. இங்க நீங்க கல்வாரி சிலுவைக்கு வரும் பொழுது உங்கள் சாதுரியம், உங்க நேக்கு, உங்களுடைய அது எனக்கு அது தெரியும், உங்க நெளிவு சிலுவு எல்லாவற்றையும் தேவன் அங்கே பிரேக் பண்றார். அல்லேலூயா. உங்கள் சாதுரிய ஞானம் என்றால் என்ன சொல்லுங்க? உங்கள் சாதுரியின் அண்ணனா அப்படியே நேக்கா பேசி நேக்கா பண்ணுறது, அப்படியே ஒரு மாதிரி பண்ணுறது, அப்படி எல்லாத்தையும் கர்த்தர் என்ன செய்கிறாருங்க? சிலுவையிலே பிரேக் பண்ணுறாரு. அல்லேலூயா. உங்கள் சாதுரிய ஞானத்தினால் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. உங்கள் சாதுரிய ஞானம் என்ன சொல்லுது? ஒரு அன்னதானம் போடு, ஒரு அதை பண்ணு, இதை பண்ணு, அதல்ல. அல்லேலூயா. வாசிங்க. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி இருக்காமா? சிலுவை குறித்ததான ஒரு விசுவாசமும்
சிலுவை குறித்ததான ஒரு நம்பிக்கையும் அந்த கல்வாரி சிலுவையிலே நமக்கு என்ன செய்ய வேண்டுமா? இருதயத்துக்குள்ளே உண்டாகவில்லை என்றால் அந்த விசுவாசம் அது கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி இருக்காமா? அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது பைத்தியக்காரத்தனமாக இருந்தது. அதை பார்த்து அவர் எனக்காக தான் சிலுவைக்கு போனார் என்று சொல்லி ரட்சிக்கப்படுகிற நமக்கோ ஹல்லேலூயா அது தேவபலனாய் மாறுகிறதாம். ஹல்லேலூயா. ஒரு சிலுவை, அந்த சிலுவையில் தான் ரட்சிப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் சொன்னபோது அது அவர்களுக்கு பைத்தியக்காரத்தனமாக இருந்தது. நீங்கள் கல்லெறிந்த இந்த இயேசுவையே அவர் ஆண்டவரும், நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே கர்த்தர் என்னவா மாற்றினாராமா? ஆண்டவரும் இரட்சகருமாய் மாற்றினார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனம் அவரை கொண்டு போய் கல்வாரி சிலுவையில் அறைந்தது. அதுதான் தேவனுடைய நீதி, அதுதான் தேவனுடைய காரியம். ஆனால் அவர் அசட்டை பண்ணப்பட்டாருங்க. நம் மூலியம் அவர் ஆராதிக்கப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனம் தான் சொல்லுது, அவர் அந்த ஜனம் விசுவாசிக்கல, அதனால் அவர் 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 அசட்டை பண்ணப்பட்டார். நம்முடைய இன்றும் அவர் ஆராதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் முகத்தை திருப்பி கொண்டார்கள், நாம் அவரின் முகத்தை நோக்கி பார்த்தோம். அல்லேலூயா. அதனால் நாம் பிரகாசம் அடைந்தோம். அவர் தேவனால் வாதிக்கப்பட்டார் என்று சொன்னோம், ஆனால் அவர் எனக்கு பதிலாக வாதிக்கப்பட்டார் என்று நாம் சொல்லுகிறோம். என்னுடைய அக்கிரமங்களும் மீறுதல்களும் அவர் மேல் வந்தது. அல்லேலூயா. இதை அவர்கள் விசுவாசிக்கவில்லை, நாம் விசுவாசித்தோம். நாம் திருப்பி போடாத அப்பந்தான், ஆனாலும் கர்த்தர் நம்மளை திருப்பி போட்டார். எங்கே? கல்வாரி சிலுவையிலே. பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை எங்கே தரித்து கொள்கிறோமா? கல்வாரி சிலுவையில். வாசிங்க. கவனிங்க. இப்போ இஸ்ரவேல் ஜனமும் கிரேக்கர்களும் ஞானத்தையும் அடையாளத்தையும் தேடிக்கொண்டிருக்கிற வேளையிலே ஒரு புறஜாதி கூட்டம் விசுவாசத்தில் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டது. அல்லேலூயா. வாசிங்க வசனத்தை. அல்லேலூயா. இவ்வுலகத்தின் ஞானத்தை கர்த்தர் பைத்தியமாக்கிட்டார். நீங்கள் இந்த உலக ஞானத்தில் ஏதோ ஒன்று செய்ய முயற்சிங்கன்னா அது தேவனுடைய பார்வையிலே பைத்தியம். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. நீ அவரை மறித்துட்டுன்னு சொன்னால் தேவனுடைய பார்வையில் அவர் தூங்கி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தனை நீ பாவின்னு சொன்னால் அவன் தேவனுடைய பார்வையில் நீதிமானாக இருக்கிறான். அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் அவனுக்காக சிலுவை சுமந்து இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க. எப்படி எனில் கவனிங்க. இப்ப கல்வாரி சிலுவையில் எங்கேயோ ஒருத்தர் மரிச்சது நிமித்தம் எப்பறம் என்னுடைய பாவம் மன்னிக்கப்படணும், அது சில பேருக்கு பைத்தியக்காரத்தனமா தான் தோணும். வாசிங்க அடுத்த வசனத்தை, புரிஞ்சிடும் உங்களுக்கு. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். கவனிக்கிறீங்களா? அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமா இருந்தால் புறஜாதி நமக்கு தேவன் ஞானமா மாறினார். அல்லேலூயா. யூதருக்கு அவர் என்னவா இருந்தாரா? இடரலா இருந்தாராமா. கிரேக்கருக்கு பைத்தியக்காரத்தனமா இருந்தாராமா. ஆனால் நமக்கோ அது தேவபலனா இருக்கிறது. அல்லேலூயா. இதுதான் கல்வாரி சிலுவை. கல்வாரி சிலுவையில் தேவன் எல்லாத்தையும் மாற்றிட்டார். கல்வாரி சிலுவையில் எதெல்லாம் அந்த பிள்ளைகள் உள்ளே வரக்கூடாதுபடி தடையாக இருந்ததோ அதையெல்லாம் கர்த்தர் உடைத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எதெல்லாம் திட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ அதை கர்த்தர் உடைத்தார். அல்லேலூயா. எதெல்லாம் அப்படி இப்படின்னு சொன்னாங்களோ அதை தேவன் உடைத்தார். அல்லேலூயா. அப்போ சிலுவையில் கர்த்தர் நம்மளை நினைவு கூர்ந்தார். அல்லேலூயா. அது காரியம் பெருசு. அதை நான் பேசிக்கொண்டே இருந்தால் அதை என்ன செஞ்சுட்டு இருக்கலாம், சிலுவை குறித்து அப்படியே போய்கொண்டே இருக்கும். அது இப்போ சிலுவை மற்றவர்களுக்கு பைத்தியக்காரத்தனம், நமக்கோ யோசேப்புக்கு அது பிடிக்கல. என்னடா கையை மாற்றி வச்சு இவன் தானே ஆசீர்வதிக்கப்படணும்னு. சிலுவையில் நடந்தது அதுதான். அது ரகசியம், அது ரகசியம். அல்லேலூயா.
சிலுவையிலே நடந்தது மிகப்பெரிய ஒரு ரகசியம். அங்கே தேவன் எல்லாவற்றையும் மாற்றினார். அங்கே கர்த்தர் புறஜாதியை மனவாட்டியாக தெரிந்து கொண்டார். ஆனால் அந்த ஸ்தானத்துக்கு ஆக்சுவலாக வரக்கூடியது யார் தான்? அவரோட சொந்த ஜனமாகிய இஸ்ரவேலர்கள். ஆனால் கர்த்தர் நம்மளை நினைவு கூர்ந்தார். அல்லேலூயா. அது பைத்தியகாரத்தனமாக தான் தோன்றும், ஆனால் அது தேவன் ஞானம், அது தேவனுடைய கிருபை, அது தேவனுடைய காரியம். அதுதான் சிலுவையின் உபதேசம். அல்லேலூயா. சிலுவையின் உபதேசம் என்ன? இது வரைக்கும் கேட்டதெல்லாம் இது பிகினிங் தான், இன்ட்ரோ தான். ஆனால் சிலுவையின் உபதேசம், அதனுடைய காரியங்கள், அதனுடைய ஆசீர்வாதங்கள், அதனுடைய மேன்மைகளை இன்னும் நாம் ஆழமாக என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டுவதாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை தொடர்ந்து வருகிற நாட்கள் அதை குறித்து நாம் பேசுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. நம்ம யாவர் எழுப்பி நிற்போம். ஸ்தோத்திரம்.